ஒவ்வொரு பிரளயம் நடக்கும்போதும் அவர் ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து அந்த பிரளயம் நடக்கிறத பார்ப்பாரு. இப்ப இது ஒரு பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ஒரு பிரளயம் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரமும் அதுக்குள்ள போய் சிக்கத்தானே வேணும். அது எப்படி சிக்காம இருந்துச்சு? ஆனா நம்ம இந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ஏன்னா அது சொல்லப்பட்ட புராண கதை. அதை அப்படியே நம்பணும்னு நினைப்போம். ஆனா அப்படியே நம்புறதுக்காகத்தான் அந்த கதையை சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு மறைபொருள் இருக்கு. இப்ப ஒரு பிரளயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போதே ஒரு காக்காவா மாறி ஒரு வெளியே போய் உட்கார்ந்து பாக்குறாரு அப்படின்னா, இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் திங்கா இருக்கிறங்காட்டி நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா அந்த பிரளயத்துக்கு அப்புறமும் அங்க ஒரு பூ பூக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? இந்த பிரளயம் அப்படிங்கிறத முதல்ல பிரச்சனையா பார்க்கல. அதுக்கடுத்து ஒரு புதுசா ஒரு பூ பூக்குங்கிற சொல்யூஷன் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைக்குள்ள சிக்காம அதை வெளியிருந்து பார்த்தாரு. இதை நம்மளோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம தினமும் ஒரு விஷயத்தையும் பிரச்சனையா பார்த்து அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிறதால வர விளைவு என்ன அப்படின்னா, நம்மளால அதுக்கான சொல்யூஷனை தேட முடியல. அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு போட்டு ஒரே ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் அதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லி. அந்த கதைக்குள்ள இருக்கிற சூட்சமம் அப்படிங்கிறது நம்ம பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடாது. பிரச்சனையை வெளியே நின்று பார்த்தா அது நமக்கு சொல்யூஷனா கிடைச்சிரும். அப்படிங்கறதான் காக்கபுஜண்டரை காக்காவா சொல்றதுக்கான ரீசன்.